வெல்கம் டு பார்வதியம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு உபயோகிக்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான் கார தோசை. இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இப்படி நம்ம செஞ்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த கார தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் கப்புலையும் எடுக்கலாம், டம்ளர்லேயும் நீங்கள் எடுக்கலாம். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்க்குறது உங்களுக்கு கோதுமை மாவினுடைய வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக தான். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கறதுனால ஓரங்களில் நல்லா மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும், அதுக்காக தான். இதுக்கு நம்ம பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க தேவையில்லை, ரொம்ப நல்லா இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு விஸ்கு வச்சு கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ஏன்னா கோதுமை மாவில் குளூட்டன் தன்மை இருக்கனால கட்டிகள் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. ரவை சேர்த்துருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கும் பொழுது நல்லா ஊறி வரும். அப்போ உங்களுக்கு நல்லா திக்காகவே இருக்கும். நல்லா வலுவலுன்னு நல்லா கரைச்சிருங்க. கரைச்சிட்டு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இதுக்கு ஒரு கார தோசைக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடணும். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 காஞ்ச மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு தோலோடையே சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதையும் போட்டு விப்பரில் போட்டு கொரன்னு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு மசாலா வாசனையோடு அருமையாக இருக்கும். இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது அங்கங்கே மத்தியில் கடிப்படும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே 2 காஞ்ச மிளகாய் போட்டு மசாலா அரைச்சிருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி எக்காரணம் கொண்டு மசிஞ்சிடாமல் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பெரிய கேரட்டை நல்லா துருவி அதையும் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பொடியாக துருவிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாவில் கலந்துக்கோங்க. கலந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. மிக்சியில் நம்ம அரைச்சிருக்கோம்ல, அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா தாராளமாகவே மல்லி இலை சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவைப்படலைன்னா அப்படியே விட்டுடுங்க. நம்ம நல்லா கெட்டியாக அடை தோசை மாதிரி தான் நம்ம ஊற்ற போகிறோம். ஏன்னா இது வெங்காயம் சேர்த்துருக்கனால இழுக்க வராது. ஒரு தோசை டவாவை காய வச்சுட்டு லேசாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா தொடச்சி விட்டுருங்க. தொடச்சி விட்டுட்டு
இதுக்கு நம்ம தேவைக்கு தக்கன அடைகளாக ஊற்றிக்கோங்க. நான் எடுத்துக்கிற அளவுகளுக்கு ஒரு 6லேருந்து 7 அடை கிடச்சிச்சு. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மீடியமாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு சுற்றிலும் எண்ணெய்கள் ஊற்றிக்கோங்க. நீங்கள் சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு வந்த உடனே ஒவ்வொரு தோசையாக சுட்டு எடுத்துருங்க. இதே போல் எல்லா தோசைகளையும் நம்ம சுட்டு எடுத்துட வேண்டியதுதான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கார சட்னி சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இதில் காரங்கள் இருக்கிறதுனால நான் தேங்காய் சட்னியோட பரிமாறியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.